ஹலோ வியூவர்ஸ், நம்ம 1 மினிட் தமிழ் ஸ்டோரி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரை கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை புறநகரில் அரவிந்த் என்ற இளைஞன் ஒரு பழைய வீடு வாங்குகிறான். வீடு சுலப விலையில் கிடைத்ததால் சந்தேகம் இருந்தாலும் அவன் அதை கவனிக்கவில்லை. சிறிய ரினோவேஷன் பண்ணினா சூப்பரா இருக்கும் என்று நினைத்தான். அவன் அந்த வீட்டில் குடியிருந்து முதல் இரவு. மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் முழுக்க அமைதி. இரவு 12 மணிக்கு திடீரென்று கதவு தட்டும் சத்தம். டக் டக் டக். அரவிந்த் எழுந்து கதவுக்கு போனான். திறந்தான். வெளியில் யாரும் இல்லை. காற்றால இருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் தூங்க போனான். சில நிமிடங்களில் மீண்டும் அதே சத்தம். இந்த முறை சத்தம் இன்னும் சத்தமாக. அவன் கொஞ்சம் பயந்தான். மெதுவாக கதவுக்கு சென்றான். திறக்காமல் யார் என்று கேட்டான். அந்த பக்கம் இருந்து மெதுவான பெண் குரல். கதவு திறக்கலாமா? அவன் உடம்பு குளிர்ந்தது. ஆனாலும் தைரியமாக கதவை திறந்தான். மீண்டும் யாரும் இல்லை. ஆனா இந்த முறை ஒரு விஷயம் கவனித்தான். தண்ணீர் சுட்டும் காலடி சுவடு வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தது. அவன் மெதுவாக அந்த சுவடுகளை பின்தொடர்ந்தான். அது நேராக வீட்டின் பழைய அறைக்குள் சென்றது. அந்த அறை கதவு பல வருடங்களாக திறக்காத மாதிரி இருந்தது. அவன் கதவை திறந்தான். உள்ளே முழுக்க இருள். மொபைல் லைட்டை ஒளிச்சான். அதுல ஒரு பழைய மர நாற்காலி. அதில் யாரோ உட்கார்ந்த மாதிரி சாய்ந்திருந்தது. திடீரென்று அந்த நாற்காலி மெதுவாக ஆட ஆரம்பிச்சது. கிரீ கிரீ. அவன் பின்னோக்கி போக ஆரம்பித்தான். அந்த நேரம் அவன் பின்னால் யாரோ நின்ற மாதிரி உணர்ந்தான். மெதுவாக திரும்பி பார்த்தான். வெள்ளை சேலை போட்ட பெண். முகம் முழுக்க ஈரமாக, கண்கள் நேராக அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், இந்த வீட்டிலிருந்து யாரும் போக முடியாது. அவன் ஓட முயன்றான். ஆனால் கதவு தானாக மூடிக்கொண்டது. அடுத்த நாள் அந்த வீடு மீண்டும் விற்பனைக்கு வந்தது. விலை இன்னும் குறைஞ்சிருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும், அந்த வீட்டின் கதவு எப்போதும் இரவு 12 மணிக்கு தட்டிக்கொண்டே இருக்கும்.